படகுல இயேசு இருக்கும்போது கொந்தளிப்பு வருமா வராது? படகுல இயேசு இருக்கும்போது கொந்தளிப்பும் பெருங்காற்றும் வருமா வராது? உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருமா வராதா? இயேசு இருக்கும்போதும் வருமா வராதா? வரும். அப்ப இயேசு இருக்கும்போது பிரச்சனை வரும்போது ஏன் பயப்படுறீங்க? இவர்கள் இயேசு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். எப்படி பயந்தார்கள்? செத்துருவோன்னு பயம். என்ன பயம்? என்ன பயம்? சத்தமா சொல்லுங்க. நிறைய நேரம் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கும் அப்படி போலதாங்க. செத்துருவோன்னு ஒரு பயம் இருக்கு. இந்த பிரச்சனை நம்மளை கொன்றுமோன்னு ஒரு பயம். இந்த வியாதி நம்மளை போட்டு தள்ளிருமோன்னு ஒரு பயம். இந்த உபத்திரவம் நம்மளை ஒண்ணுமில்லாம பண்ணிருமோன்னு ஒரு பயம். பிரச்சனை உன் வாழ்க்கையில உனக்கு சாவை உண்டாக்கிருங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கிருச்சு. இங்க சீஷர்களுக்கு அதே பிரச்சனை தான். செத்துருவோம், மடிந்து போகிறோமே, ஐயரே ஐயா, யோ பாஸ்டர் எந்திரிமையா, தலையாணியை வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிற, எந்திரியா, சாக போறோம். இயேசுக்கே கடுப்பாயிட்டாரு. எந்திரிச்சு என்ன செஞ்சாரு? ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? ஏன் இப்படி? எங்க விசுவாசம் எங்க போச்சு? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பெருசா பார்த்து பழகிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு இந்த காலை வேளையில, உன் பிரச்சனையை பெருசா பார்க்காத, என்ன பாரு. யாரை பார்க்க சொல்றாரு? ஆண்டவரை பாரு. ஆண்டவரை பார்த்தேனே உன் பிரச்சனை உனக்கு எப்படி இருக்குங்க? பெருசா தெரியும். ரொம்ப ஒண்ணுமில்லாத பிரச்சனை. இந்த சீஷர்கள் பயந்துட்டாங்க. ஏன் பயந்துட்டாங்கன்னா, கடலுடைய ஆழம் உனக்கு தெரியும். கடலுடைய ஆழம் தெரியும். ஏன் தெரியுமா? கூட போன கடல் ஆழத்தை பத்தி தெரிஞ்ச தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் இப்ப அந்த லிஸ்ட்ல. யாருங்க? பேதுரு, யாக்கோபு, அந்திரியா. இவங்க 3 பேத்துக்கும் கடலுடைய ஆழம் நல்லா தெரியும். அதனால இவங்க எச்சா பீதியை கிளப்பி விட்டாங்க. என்ன பீதி தெரியுமா? யோ, இங்க விழுந்தோம்னு என்ன செய்ய முடியாது? பொழைக்க முடியாதியா? எத்தனையோ பேர் இங்க விழுந்து தப்பி. நெகட்டிவா பேசுறதுக்கு 4 விசுவாசியே இருப்பான். நம்பாத, ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நெகட்டிவா பேசுறதுக்கு யார் இருப்பா? வேற யாரும் இல்லைங்க. உலகத்தான் கூட சொல்றாரு, ராகா பேசி சொல்றாரு, உங்க தெய்வம் செய்த காரியத்தை கேட்ட போது எங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படிங்கிறான். உங்க தேவன் எகிப்துக்கு செய்ததை கேட்ட போது எங்க இருதயம் என்னாச்சுங்க? கரைஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆளுகளுக்கு செங்கடல் முன்னாடி நிற்கும் போது எல்லாம் வயிறு கலையுது. வயிறு என்ன செய்யுதுங்க? பின்னாடி பார்வான். நம்ம பிரச்சனையை பார்த்து பழகுனதுனால தாங்க நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையுமே நம்மளால மேற்கொள்ள முடியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், கொந்தளிப்பே இருந்தாலும், கடல் அலைகள் அப்படியே ஆளி அப்படி எழும்பி வந்தாலும், ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த கப்பலில் இருக்கிறது யாருன்னு? அதை உண்டாக்கினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் என்ன செய்தாருன்னு இந்த சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏண்டா பயப்படுறீங்க? ஏண்டா பயப்படுறீங்கன்னு மேலே ஏறி நின்று ஒரே வார்த்தையினால அந்த காற்றையும் அந்த கடலையும் கொந்தளிப்பையும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அடக்கினார், அதட்டினார். சீஷன் என்பவன் யார் என்றால், அவன் குரு கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறவன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சீஷரா மாற்றணும்னு விரும்புறார். எப்படி தெரியுமா? சில உபத்திரவத்தின் பாதையில அவரே உங்களை வாங்கடா போலான்னு கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா கடல் கொந்தளிக்கும்னு? சத்தமா சொல்லுங்க. தெரியும். இயேசுக்கு தெரியுமா தெரியாதா அங்க ஆளி தண்ணி கப்பலுக்குள்ள வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சாலும் அவர் தலையணியை போட்டு படுப்பார். உன் வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவர் மௌனமா இருக்கிறாருன்னு சில காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். எல்லா நேரமும் கர்த்தரா எழும்பி நின்று காரியங்களை அப்படியே அவரே செஞ்சு கொடுப்பார் இல்ல. சிலதை நீயே செய்யணும் என்பதற்காக, நீங்களே அந்த காரியத்தை நடப்பிக்கணும் என்பதற்காக சில உபத்திரவத்தின் பாதையில உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா தானே பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தானே பாஸ்டர் டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேனே, ஒழுங்கா காணிக்க கொடுக்குறேன்னு தசம பாகத்துல ₹1 கூட நான் ஏமாத்துறது இல்லை பாஸ்டர். ஏன் பாஸ்டர் பிரச்சனைன்னு? பிரச்சனை தான்.
நிச்சயம் பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு அதிகமா பிரச்சனை வராது. அல்லேலூயா. சீசனுக்கு பிரச்சனை வரும். ஏனென்றால் அவன் அதுல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சீசனுக்கு கற்றுக் கொடுக்க. என்ன கற்றுக் கொடுத்தார்? டே, இப்படி பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீயும் என்ன மாதிரி எழும்பி நின்று என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா? எத்தனை பேர் வாழ்க்கையில பிரச்சனை வருது? பிரச்சனை இல்லைன்னா நீங்க பிள்ளைகள், பிரச்சனை இருக்குன்னா நீங்க சீசர்கள். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு சீசரா இருக்கு? இங்க கை தூக்குங்க. சபை வேற லெவல். எல்லாம் பிரச்சனைக்குரியதான், எல்லாம் பிரச்சனைக்குரியதான். நானும் தூக்கிக்கிறேன், எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ சீசன் என்பவன் இந்த பாடுகளின் வழியில கர்த்தர் நடத்துறார் என்றால் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பேசு. அல்லேலூயா. ஸ்பீக் டு த ப்ராப்ளம். ஸ்பீக் டு த ப்ராப்ளம். அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் பேச கற்றுக் கொடுக்கிறார். நம்ம நிறைய நேரம் பிரச்சனையை பார்த்து பேச மாட்டோங்க, பிரச்சனைக்கு உரியவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்போம். புரிஞ்சுங்களா? இந்த பிரச்சனை யாரால வந்ததுன்னு அவங்கள தேடி யோசிப்போம். இவங்க ரைட்டு, இவங்க தான் காரணம், போடுற அந்த ஆளை அப்படின்னு அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு. ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் இல்லை. நீ பிரச்சனையை பார்த்து தான் பேச சொன்னார். அல்லேலூயா. நம்ம பெரிய தப்பு செய்யறோங்க. பிசாசு எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருப்பான். அவனை விட்டுருவோம். யார் விட்டுருவோம்? எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி யார் இருப்பா? பிசாசு இருப்பான். பிசாசை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்குரிய நபரை போட்டு வாட்டி வதத்தி எடுத்துரு. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியம் சொல்கிறார். ஸ்பீக் டு த ப்ராப்ளம். உன்னோட பிரச்சனைகளை பார்த்து, ஃபைனான்சியலா இங்க கடன் பிரச்சனையில, கடன் என்கிற அந்த பிரச்சனையில யார் இருந்தாலும் சரி, நீங்க அந்த கடனை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ இல்லாம போவ. இயேசுவின் நாமத்தினாலே நீ என் வாழ்க்கையில இல்லாம போகிற நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லை, சீக்கிரம் நீ என் வாழ்க்கையை விட்டு விலகுவாய். பேசணும் பிரச்சனையை பார்த்து. உங்க வாழ்க்கையில போராடுகிற பாவத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ என் வாழ்க்கையில இல்ல. சத்துரு போராடுகிறானா, சத்துருவை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ என் வாழ்க்கையில நெருங்க முடியாதுன்னு சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நம்ம பிரச்சனையெல்லாம் வேற மாதிரி தாங்க. பாருங்க, வெளியே 1008 பிரச்சனை இருக்கும் வீட்டுக்காரனுக்கு. எப்படி? ஹஸ்பண்டுக்கு வெளியே 1008 பிரச்சனை இருக்கும். அத்தனை பிரச்சனை வெளியே விட்டுட்டு வராம வீட்டில் வந்து மனைவி கிட்ட தான் அந்த பிரச்சனையை காமிப்பார். மனைவி கிட்ட தான் வந்து அந்த பிரச்சனை காமிக்கிறது. மனைவிக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அத்தனை பிரச்சனைக்கு மாட்டினாண்டா யாருங்க? புருஷன், என் அரசன் செத்தாண்டா இன்னைக்கு. அவனை போட்டு வாட்டி எடுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க பிரச்சனைக்குரியவர்கள் அல்ல. எது பிரச்சனையோ அதை பார்த்து பேசு. உங்க வாழ்க்கையில சமாதான குறைவு உண்டாகுதா? யாராலும் தேடாதீங்க. என் வாழ்க்கையில சமாதான குறைவை சாத்தானை அனுமதிச்சுட்டான். அந்த சாத்தானை சமாதான குறைவை பார்த்து பேசுங்க. ஆமென். ஸ்பீக் டு த ப்ராப்ளம். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதோ அதை பார்த்து பேசுங்க. ஆமென். அல்லேலூயா.